ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேவிட் ஆஸ்டின் ரோஸ் சீரீஸில் 3rd பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோஸ் உடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராங்குவிலிட்டி. இந்த ட்ராங்குவிலிட்டி ரோஸ் டேவிட் ஆஸ்டின் சார் 2012 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்பவே ஒரு அழகான ஒரு ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லோவிலிருந்து ஏஜ் ஆக ஒயிட் கலரில் மாறும். இதோடைய ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் 41 பெட்டல் வரைக்கும் இதில் கவுண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பட்ஸோடது நான் காட்டுறேன். எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் காட்டுறேன். பூ பூக்கும்போது இது இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்படி இருக்கும். போக போக அதோடைய ஏஜ் நல்லா அது முத்தி போகும்போது இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கம்ப்ளீட் ரொசெட்டே ப்ளூம் ஃபார்முக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதோடைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம பார்க்கலாமா? பட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய கிளைகள் வருது, ரொம்ப விகராக இருக்குது. வாசம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஆப்பிள் ஃப்ரேக்ரன்ஸுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு மைல்டு சென்ட் இதில் இருக்குது. ரொம்ப ஹைலி சென்டட்னு சொல்ல முடியாது. ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இதில் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ் மட்டும் வருது பிளான்ட்டில். மற்றபடி கொஞ்சம் நல்லாவே டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. நல்ல ஹார்டியாக இருக்குது. அடிக்கடிக்கு பூக்குது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் குளிர் கிளைமேட்டில் தான் பூக்களுடைய சைஸ் நம்மளுக்கு ஃபார்ம் நல்லா கிடைக்கிது. மற்ற டைம்லலாம் ஒரு மாதிரி நார்மலாக தான் அது பூக்கும். அந்தளவுக்கு இந்த மாதிரி கப் ஷேப்லாம் ஃபார்ம் பண்ணாது. இந்த கேபேஜோடைய ஃபார்ம்னு சொல்லுவோம். கேபேஜ் ஃபார்முன்றது தான் அந்த கப் ஃபார்மு. அதை அது ஃபார்ம் பண்ணாது. பாருங்கள், இதில் ஒரு காட்சி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு தாய் நாய், அம்மா நாய் தன்னுடைய குட்டியை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கு. ரொம்ப இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சீனரி பார்க்குறதுக்கே. ஸோ இந்த ரோஸஸோடு அதை இப்போ காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ரோஸு. ஸோ உங்கள் யார்கிட்டலாம் இந்த கலெக்ஷன் இருக்குன்றதை சொல்லுங்கள். ஆக்சுவலி இதோடைய நேம் ட்ராங்குவிலிட்டி. இது DA21 அப்படின்னு டேக் பண்ணியிருந்தாங்க. DA18 அப்படின்னு கிடைக்கிது. DA18 புஷ்பாஞ்சலி பிரணபீரில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் இதெல்லாமே நான் December லாஸ்ட் இயர் November Decemberல தான் வாங்கியிருந்தேன். இதை நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய செடியாக இதை கொடுத்தாங்க. நான் என்னுடைய ஷார்ட்ஸ்லலாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் காமிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த கலெக்ஷன் வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்து பார்க்கலாம். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்குது. புஷ்பாஞ்சலி பிரணபீர் இல்லைன்னா பிளான்ட் ரோஸ் வேர்ல்டு வெப்சைட்டில் DA நம்பர் 18 கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ வேறு என்னெல்லாம் ரோஸஸ் உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட என்னெல்லாம் DA ரோஸஸ் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எப்படி வளர்ந்துட்டுருக்குன்றத கமெண்ட்டில் தெரிய வைங்க. இன்னும் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி இந்த ரோஸ் சீரீஸில் நம்ம வளர்ப்பை பற்றி பேசலை, கலெக்ஷன் வெரைட்டி மட்டும் தான் பேசுகிறோம். எப்படி வளர்க்கணும், எப்படி என்னெல்லாம் கொடுக்கணுன்றத தனியாக ஒரு வீடியோவாக